வணக்கம் நண்பர்களே. எனது பெயர் ஆ. சொர்ணராஜ். பிரிவு அலுவலர் ஓய்வு, தலைமைச் செயலகம். தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கக்கூடிய அரசு பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு 2 சேமிப்பு திட்டங்கள் நடைமுறையில் இருக்குது. ஒன்று SPF 1984, இன்னொன்று SPF 2000. 1/10/2000 முன்னாடி யாரெல்லாம் அரசு பணியில் இருந்தாங்களோ அவங்களுக்கு எல்லாமே அந்த SPF 1984 ஸ்கீம் பொருந்தும். யாரெல்லாம் 1/10/2000 பின்னாடி தமிழ்நாடு அரசு பணியில் ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அந்த SPF 2000 ஸ்கீம் பொருந்தும். இப்போ இந்த SPF 1984 ஸ்கீம் படி ஒரு அரசு பணியாளர்கிட்ட மாதம் 20 ரூபாய் சந்தா தொகையாக பிடிப்பாங்க. அவர் ரிட்டையர் ஆகும்போது அவர்கிட்ட பிடித்தம் செய்யப்பட்ட அந்த சந்தா தொகை, அதற்கான வட்டி தொகை, அப்புறம் கவர்மெண்ட்டினுடைய கான்ட்ரிபியூஷன், இது 3 சேர்ந்து அவருக்கு ஒரு தொகையாக கொடுப்பாங்க. SPF 2000லையும் அதே மாதிரி ஒரு அரசு பணியாளர்கிட்ட மாதம் 70 ரூபாய் சந்தா தொகையாக பிடிப்பாங்க. அதுக்கான வட்டி தொகை, அப்புறம் கவர்மெண்ட்டினுடைய கான்ட்ரிபியூஷன், இது 3 சேர்ந்து அவர் ரிட்டையர் ஆகும்போது அவருக்கு கொடுப்பாங்க. இப்போ இந்த 1/10/2000 தான் அந்த SPF 2000 அறிமுகப்படுத்துகிறாங்க. இப்போ அந்த மாதிரி அறிமுகப்படுத்தும் போது ஏற்கனவே அந்த SPF 1984 ஸ்கீமில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆப்ஷனை கொடுத்தாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, 1984 ஸ்கீமில் நீங்கள் இருக்கிறீங்க, இந்த SPF 2000 ஸ்கீமில் நீங்கள் வரணும்னு விருப்பம் தெரிவித்தால் அந்த திட்டத்தின் கீழ் நீங்கள் சேர்ந்து அதுக்கான சந்தா தொகையை கொடுக்கலாம். ஆனால் அதுக்கு கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் கிடைக்காது. SPF 1984 ஸ்கீமில் கிடைக்கக்கூடிய அந்த அரசின் பங்களிப்பு தொகை மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் சொன்னாங்க. அந்த ஆப்ஷனை எக்ஸசைஸ் பண்ணி சில பேர் 1984லேயும் இருப்பாங்க, SPF 2000 ஸ்கீம்லேயும் வந்தாங்க. சில பேர் 1984ல் மட்டும் நான் இருக்கிறேன்னு சொல்லி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு அந்த ஒரு ஸ்கீமினுடைய பலன் மட்டும் கிடைக்கும். சரி, இப்போ SPF 1984 அதில் அறிமுகப்படுத்தப்பட்டதுக்கு பின் கிட்டத்தட்ட 16 வருஷம் கழித்து தான் அந்த SPF 2000 அப்படிங்கிற அந்த இன்னொரு சேமிப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க. அப்போ 16 வருஷத்தில் எந்த விதமான புதிய சேமிப்பு திட்டமும் அறிமுகம் செய்யப்படவில்லை. ஒன்று. இன்னொன்று, 1/10/2000 தான் அந்த SPF 2000 அப்படிங்கிற புது ஸ்கீமை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, புதிய சேமிப்பு திட்டம். இப்போ கிட்டத்தட்ட 25 வருஷம் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த 25 வருஷ இந்த இடைவெளியில் தமிழ்நாடு அரசு பணியாளர்களுக்கு எந்த விதமான புதிய சேமிப்பு திட்டம் எதையும் அரசு அறிவிக்கவில்லை. ரைட்டு. அரசு ஊழியர் சங்கங்களாவது இந்த கோரிக்கையை கவர்மெண்ட்கிட்ட கொண்டு போனாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 1984 ஸ்கீம் படி ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் ரிட்டையர் ஆகும்போது அவருக்கு அதிகபட்சம் ஒரு 25,000 ரூபா தான் கையில் கிடைக்கும். அதே மாதிரி இந்த SPF 2000ல் அந்த ஸ்கீமில் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் செலுத்திய சந்தா தொகை, அதற்கான வட்டி தொகை, கவர்மெண்ட்டுடைய கான்ட்ரிபியூஷன், இதெல்லாம் மொத்தமாக சேர்த்தா கூட அதிகபட்சம் ஒருத்தருக்கு 40,000 தாண்டாது. ஒருத்தர் 25 வருஷம் அல்லது 30 வருஷம் சர்வீஸ் போட்டதுக்கப்புறம் அவர் வாங்கக்கூடிய இந்த சேமிப்பு தொகை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அற்ப தொகையாக தான் இருக்கும். அதனால் கவர்மெண்ட் புதிய ஒரு சேமிப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்தி அதில் ஒரு அரசு பணியாளர்கிட்ட குறைஞ்சபட்சம் ஒரு 200 ரூபாயாவது பிடிச்சாதான் ஒரு 25 வருஷம் 30 வருஷம் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் வேலை பார்க்குறாரு அப்படின்னு சொன்னால் அவர் ரிட்டையர் ஆகும்போது 1 லட்சமோ 1.5 லட்சமோ அவர் கையில் வாங்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்கும். அதே மாதிரி கவர்மெண்ட்டுடைய கான்ட்ரிபியூஷனையும் ஒரு கணிசமான தொகையாக ஒரு 50,000 ரூபாய் கொடுக்கலாம். இதனால் கவர்மெண்ட்டுக்கு பெரிய நிதிச்சுமை ஏற்படும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னால், கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கிட்டேருந்து மாதம் வசூல் பண்ணக்கூடிய அந்த சந்தா தொகை ஒரு கணிசமான தொகையாக சேர்ந்துருக்கும். இதில் கவர்மெண்ட்டுடைய கான்ட்ரிபியூஷன் எப்போ, ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் ரிட்டையர் ஆகும்போது மட்டும்தான் கவர்மெண்ட்டுடைய கான்ட்ரிபியூஷனை கொடுக்க போகிறாங்க. அதனால் இப்போ 2026லையாவது தமிழ்நாடு அரசு பணியாளர்களுக்கு புதிய சேமிப்பு திட்டம் எதையாவது ஒன்றை அரசு அறிவிக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அல்லது அரசு ஊழியர் சங்கங்களாவது அரசுக்கு இதை கவனத்தில் கொண்டு போய் புதிய சேமிப்பு திட்டம் ஒன்று
துவக்குவதற்காக ஒரு கோரிக்கையை வைக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம அரசு ஊழியர் சங்கங்களுக்கு ஒரு வேண்டுகோளாக வைக்கலாம். நன்றி, வணக்கம்.